பழனி மலைக்கோவில் படிப்பாதையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கடையை திருக்கோவில் நிர்வாகம் அகற்ற முயன்ற போது இளைஞர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை இடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது. இதன்படி ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு சொந்தமான கடைகள் அகற்றப்பட்டு இறுதியில் வாகனங்கள் நுழைய தடையும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் பழனிமலை கோவில் படிப்பாதையில் உள்ள மடங்களில் சில கடைகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. அப்போது படிப்பாதையில் தங்கம்மாள் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கடைகளை அகற்ற திருக்கோவில் நிர்வாகம் முற்பட்டது. அப்போது குறிப்பிட்ட இடம் தனக்கு சொந்தமானது என்றும் எனவே அதில் திருக்கோவில் நிர்வாகம் தலையிடக்கூடாது என்றும் தங்கம்மாள் தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் இருதரப்பினரிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது கடைகளை காலி செய்ய தங்கம்மாள் தரப்பினர் ஒத்துக்கொண்டனர். அதே நேரத்தில் கடைகளை காலி செய்தவுடன் திருக்கோவில் நிர்வாகம் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்வதாக அறிவித்தது. இதையடுத்து கடைகளை மட்டுமே காலி செய்வோம் என்றும் இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெறலாம் என தங்கம்மாள் தரப்பினர் தெரிவித்தனர். இதை திருக்கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இதையடுத்து தங்கம்மாளின் பேரன் வசந்த் என்பவர் மலைக்கோவில் மண்டபத்தின் மீது ஏறி தலை மீது பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு கூச்சலிட்டதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தீக்குளிக்க முயன்ற இளைஞரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக கடைகளுக்கு சீல் வைப்பதாகவும் மேற்கொண்டு நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணவும் முடிவெடுக்கப்பட்டு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. தனியாருக்கு சொந்தமான கடைகளை அகற்ற திருக்கோவில் நிர்வாகம் முயன்ற போது இளைஞர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பட்டாளன் இன்னைக்கு முழுசாணி இடிச்சா திருக்கோயில் நிர்வாகம் மாறி